பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபையை தானமாய் அப்பா தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தையை வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஒரு மனிதனுடைய இருதயம் அவன் வழிகளை யோசிக்கும், நல்லது. ஆனால் தெய்வ பிள்ளைகளின் நடைகளை உறுதிப்படுத்துகிறது தேவனாகிய கர்த்தர். பல நேரங்கள் நாம் இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறோம். நம் பிளான் பண்ணியிருப்போம், யோசித்து பிளான் பண்ணியிருப்போம், இதை செய்யணும், இப்படி செய்ய வேண்டும், இன்னதை செய்ய வேண்டும். ஆனால் அது நடந்தேறி வரும்போது எதிர்காலத்தில் உள்ள அதில் லாங் டேர்ம் அந்த ப்ரோக்ராமில் நாம் பல யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். ஆனால் அது நடந்து வரும்போது அது மாறுபட்ட விதத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும். ஆமென். அதுதான் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர். அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத வழிகளை ஆவியானவர் நடத்தும் போது இதை புரிந்து கொள்ளணும். என்னுடைய விருப்பம் அதுவாயிருந்தால் தேவன் என்னை நடத்துகிற வழி வேற, என்னை நடத்துகிற விதம் வேற, தேவனுடைய டார்கெட் டெஸ்டினேஷன் வேற. இந்த கால வேளையில ஆமேன், நாம் எத்தனையோ எண்ணங்கள் நம்முடைய எண்ண அலைகளில் வந்து போயிருக்கலாம். நம் நடைகளை உறுதிப்படுத்துகிறது தெய்வம். ஆகவே நாம் எத்தனை யோசித்தாலும் கெத்செமனேயில் ஆண்டவர் இயேசுவின் ஜெபத்தில் வருகிறது அல்லவா, ஆண்டவரே இந்த பாத்திரம் உம்முடைய சித்தமானால், ஆனாலும் என் சித்தம் அல்ல நீக்கட்டும், ஆனாலும் என் சித்தம் அல்ல உன் சித்தம். இதுதான் நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவர் என் நடைகளை நீங்க உறுதிப்படுத்துங்கப்பா, உம்முடைய சித்தப்படி என்னை வழி நடத்துங்கப்பா, என்னை இந்த உலக ஓட்டத்திலும் ஜெயத்துடன் நடத்துகிற ஒரு தெய்வம் நித்தியத்தில் அவரோடு இருக்கும் பாக்கியத்தை கிருபையாய் தருவார். நம்முடைய வழிகளில் நடந்து நித்தியத்தை இழந்து எங்கே போய் சேருவோம்? வேதனையின் வாழ்க்கை அல்லவா. இந்த கால வேளையில தேவனை பற்றி கொண்ட ஒரு தெய்வ பிள்ளையா ஆண்டவருடைய வழி நடத்துதல், அது இன்பமானாலும் நெருக்கமானாலும் கசப்பானாலும் அதை சந்தோஷமாய் கடந்து செல், முடிவு இன்பமானதாயிருக்கும், மகிழ்ச்சியானதாயிருக்கும், ஜெயத்துடன் ஓட்டம் ஓடாத தெய்வ பலனாயிருக்கும். ஆண்டவருடைய கருத்தில் விட்டு கொடுப்போம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் நீ. அநேக யோசனைகள் மனிதனுக்கு வரலாம், ஆனால் அதை நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தருடைய கரத்தில் எங்களுடைய இருதயங்களை விட்டு கொடுத்து, ஆண்டவரே இது விருப்பம், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆகட்டும் என்று விட்டு கொடுத்து, உம்முடைய வழி நடத்துதலை ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே என்னை ஏற்றுக்கொள்வீர் என்கிற பக்தனின் ஜபத்தை போல வழி நடத்த விட்டு கொடுக்க எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துவீராக. மனதில் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மன பக்குவத்தை தருவீராக. ஆமென். உறுதிப்பட்ட நடக்கையில் கர்த்தருடைய வழிகளில் செவ்வையாய் நடந்து நித்திய வரையிலும் ஓட, நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்ள கிருபையாய் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வழி நடத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய வழி நடத்துதல் அது உறுதியானது, இன்பமானது, ஆசீர்வாதமானது. God bless you. Praise the Lord.